புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்தது பிறகு அரசியல் சூழ்நிலை திரு பொதுச் செயலாளராக துணை பொதுச் செயலாளராக இபிஎஸ் பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்களும் 2 பேரும் கட்சியை பாதுகாக்கணும் என்ற உணர்வுடன் கட்சியை நடத்தினார்கள். ஆனால் 21 தோல்வியற்ற பிறகு 2 பேரும் பிரிஞ்சாங்க. அதுல அம்மா அவர்கள் உருவாக்கிய ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவிலே சேர்ந்துட்டார். என்ன ஒரு பெரிய அநியாயம். சரி, அது வரைக்கும் இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் துரோகி, நான் சொன்ன பாத்தீங்களா திமுகவோட சேர்ந்துட்டாரு அப்படின்னு 26ல பிரச்சாரம் பண்ணாரு. திமுக என்ன பிரச்சாரம் பண்ணாங்க? திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களை ஜெயிக்க வச்சா பிஜேபிக்கு ஓட்டு போட்ட மாதிரி, இவர் தான் பிஜேபி தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டாருன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. தமிழக வெற்றிகளும் தனியா பிரச்சாரம் பண்ணி எங்களோட தலைவர் மிகப்பெரிய பிரச்சாரத்தை மக்களிடையே உருவாக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. இவங்க தனியா மாட்டிக்கிட்டாங்க, இவங்க தனியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, கூட்டணி இல்ல, பணம் இல்ல, இந்த எம்எல்ஏ எல்லாம் பாருங்க சாமானிய இளைஞர்கள், இவங்களுக்குலாம் பேரு தெரியுமா, ஜாதி பின்புலம் இருக்கா, பணம் பின்புலம் இருக்கா, இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் ரிசல்ட் நாங்க சொல்லிட்டே இருந்தோம். எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு 26ல் எங்களுடைய தலைவர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கிட்டு சொல்லிட்டே இதே அவையில சொல்லிட்டு இருந்தோம். ஆனா 50 வருஷ அரசியல் அனுபவமும் கலைஞரோட மகன் சொல்லக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று தான் சொல்றாரு, நாங்க திரு விஜய் அவர்களை பத்தி உணரவே இல்லை, அவருடைய மக்கள் செல்வாக்கை பத்தி எங்களுக்கு தெரியல. 50 வருஷம் அனுபவம் இருக்குன்னு கேட்ட சொல்லிக்குவாங்க. ஒரு தலைவர் பிரச்சாரத்துல என்ன வெற்றியை உருவாக்க போறாங்கன்னு திமுக கண்டுபிடிக்கவே முடியலன்னா இந்த 4வது ஜெனரேஷன் இருக்க திரு உதயநிதி அவர்கள் என்ன கண்டுபிடிப்பான்னு எனக்கு தெரியல. அப்ப இந்த வெற்றி பிறகு என்ன அரசியல் சூழ்நிலை மாறிச்சு? ஏன் இந்த கட்சி இணைப்பு விழா? உறுதியாக சொல்லுகிறோம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கனவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கனவும் தமிழக வெற்றி கழகத்துடைய கனவும் ஒன்று. இந்த ஊழல் குடும்பத்தை தூக்கி எறியதான் இந்த 2 பேரும் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க. இதை சொல்லிதான் அதிமுகவோட பொதுச் செயலாளர் இங்க இருக்க சகோதரிகளாம் சொன்னாங்க, நாங்களும் பேசுறோம் எல்லாரும் சொன்னாங்க. உங்களுக்காக நான் பேசுறேன், கவலைப்படாதீங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது 26க்கு அப்புறம் ஆல்ரெடி பதிவு பண்ணதுதான் ரிசல்ட் வர 108ல நிற்கும் பொழுது அன்னைக்கு கிட்டத்தட்ட 50,000 75,000 பேருக்கு மேற்பட்ட மக்கள் அன்னைக்கே முடிவு எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு நாள் 1/2 மணி நேரம் பிரச்சாரமே அன்னைக்கு திமுகவை தூக்கி எறிஞ்சிருச்சு.